இந்த வீடியோ மூலியமா உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் அல்லது அநேக உபத்திரவங்கள், அநேக பாடுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய குடும்பத்துல இந்த போராட்டங்கள் வருகிறது, என் வாழ்க்கையில இந்த உபத்திரவங்கள் வருது, ஏன் வருதுன்னு தெரியல, நான் ஏன் இந்த உபத்திரவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதமான வார்த்தை உங்களுக்காக கொடுக்க போகிறார். சங்கீதம் 28வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக சொல்றார், கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கேடகமாய் இருக்க போகிறார். இன்றைக்கு நம் கேடகம் எப்படிப்பட்டதாக இன்றைக்கு பயன்படுத்துகிறார்கள்? காவல்துறைகள், அநேகர் போராட்டக்காரர்கள் இது போன்ற காரியங்கள் பயன்படுத்துகிறார்கள். கேடகம் என்பது ஒரு பாதுகாப்பு கவசம். இன்றைக்கு கர்த்தர் அந்த பாதுகாப்பு கவசத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார், உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போகிறார். நிந்தனையை குறித்து, போராட்டங்களை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்றார், அவர் கேடகமாய் இருக்கிறார். இன்றைக்கு அநேக மனிதர்கள் நம்மளுக்கு விரோதமாக எழும்பலாம், அநேக போராட்டத்தினால நம்மள மடக்கடிக்க பார்க்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை இருக்கும் பொழுது நம்மள ஒருவராலும் தொட முடியாது. அதான் அந்த வார்த்தை சொல்றது, கர்த்தர் என் பலனும் என் கேடகமாயிருக்கிறார். நாமே கேடகமாயிருக்கிறார். வாழ்க்கையில எந்த காரியத்தும் குறித்தும் நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது ஒரு தைரியம், ஒரு வைராக்கியம் வைத்துக் கொள்ளுங்க. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படும், நம் பாதுகாப்பாக இருக்க முடியும். ஆமென். கர்த்தர் உங்களை நிச்சயமாக அந்த வார்த்தையினால ஆசீர்வதித்திருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.